அந்த கூட்டணி அப்படிதான். அந்த கூட்டணி அதாவது இதுதான் என்டிஏ கூட்டணிக்கும், திமுக கூட்டணிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, என்டிஏ கூட்டணியில எல்லா கட்சியும் தனித்து ஸ்ட்ராங். அவங்க எல்லாருமே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்கக்கூடியது. ம். பாமகவாக இருக்கட்டும், அமமுகவா இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்குன்னு ஸ்ட்ரென்த் இருக்கு, பூத் இருக்கு, பவர் இருக்கு. எல்லாம் வந்து சின்ன கட்சியா இருந்தாலும், அவங்க ஒரு தொகுதியில தான் ஸ்ட்ராங்னா, அந்த தொகுதியில அவங்க ஸ்ட்ராங். கட்டமைப்பு வச்சிருக்காங்க. ஆனா பூத் ஏஜென்ட் வரைக்கும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்க. ஆனா திமுக கூட்டணியில அப்படி இல்ல. யார் ஜெயிக்கணும்னாலும், ஜோதிமணி அக்கா ஜெயிக்கணும்னா, அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் தயவுல தான் ஜெயிக்க முடியும். இல்ல ஜோதிமணி அக்காவால அங்க கரூர்ல ஜெயிக்கவே முடியாது. அங்க ஜோதிமணி அக்காக்கு ஓட்டு போடல. அங்க ஓட்டு போட்டிருக்கிறது செந்தில் பாலாஜி அண்ணனுக்கு. ஸோ அது அக்கா புரிஞ்சுக்கணும். ஆனா அக்காவுக்கு என்ன? அது வெளில சொன்னா அக்காவுக்கு கௌரவம் குறைஞ்சு. நான் என் கத்துல ஜெயிச்சேன். அக்காவ தனியா நிக்க சொல்லுங்க. கை சின்னத்துல தனியா கரூர்ல நின்று செந்தில் பாலாஜி அண்ணன் சப்போர்ட் இல்லாம அக்காவ ஜெயிக்க சொல்லுங்க. காங்கிரஸ்காரங்கள ஒருத்தங்கள ஒரு எம்எல்ஏ தொகுதி ஒரு வார்டுல திமுக சப்போர்ட் இல்லாம ஒரு வார்டு ஜெயிக்க சொல்லுங்க காங்கிரஸால. ஒரு முடியாது. பூத்துல இது ஏஜென்ட்டே தமிழ்நாட்டுல அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவங்களோட ஸ்ட்ரென்த்னு. பாதி பூத் ஏஜென்ட் உட்காரத்துக்கு கூட ஆள் இருக்காது. ஆனா அதிமுக கூட்டணி அப்படி இல்ல. நெனச்சா பாமக தனித்து போட்டியிட்டு அவங்களால 2, 3 தொகுதி ஜெயிக்க முடியும். பாஜக தனித்து போட்டியிட்டு 7, 8 சட்டமன்ற தொகுதியை ஜெயிக்க முடியும். அதிமுக தனித்து போட்டியிட்டு 40க்கு மேல தொகுதிகள ஜெயிக்க முடியும். ஆனா திமுக கூட்டணியில தனித்து போட்டியிட்டால் திமுக மட்டுமே வெல்லும். இல்ல அதுவும் 30 தொகுதிகளுக்கு கீழ தான் வெல்லும் அப்படிங்கறத நம்ம எனக்கு புரிஞ்சுக்கணும். அதிலே கேள்விக்குறி இருக்கு. திமுக தனித்து போட்டிட்டா திமுக முதல்ல வெல்லுமாங்கிறது. வெல்லும் வெல்லும். ஏன்னா 30 தொகுதிகள் கிட்ட திமுக தனியாவே நின்னு ஜெயிக்கிறது. இது வரைக்கும் அவங்க ஏன்னா கூட்டணி இல்லாம அவங்க ஸ்ட்ரென்த் காமிச்சது. கூட்டணி இல்லாம அவங்களால ஆட்சிக்கு வர முடியாது. ஸ்ட்ரென்த் ஆனா ஒரு காமிச்சது இல்ல. 30 தொகுதிகள வந்து அவங்களால வெல்ல முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். சோ இது 2 திமுக, அதிமுகக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல ஜனவரிக்கு முன்னாடி எப்படி இருந்தது? திமுக, தாவேகா, என்டிஏ கூட்டணி அப்படின்னு இருந்தது. இப்போ 3வது இடத்துல இருந்து என்டிஏ கூட்டணி 1க்கு வந்துருச்சு. திமுக 2க்கு வந்துருச்சு. தாவேகா 3க்கு வந்துருச்சு.